செய்திகள். வணக்கம். ஐடமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணையும் நான் வினுஜா தங்கவேலாயுதா. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் இன்றைய தலைப்புச் செய்திகள். கியூபெக் பேருந்துகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினை பயன்படுத்த திட்டம். ரிச்மண்ட் ஹில் தீ விபத்தில் 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. கெகல்பத்ர குழுவினருக்கு 90 நாட்கள் தடுப்பு காவல். துபாய்க்கு தப்பிச் சென்ற இஷாரா செவ்வந்தி கைது செய்ய தீவிர விசாரணை. பஞ்சாபில் கனமழை, 29 பேர் உயிரிழப்பு. காசாவில் அதிகரிக்கும் பட்டினிச் சாவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஒட்டாவாவில் SMA கட்டடத்தின் மீது இனவரி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு முஸ்லிம் சமூகத்திற்கு பிற சமூகத்திடமிருந்து ஆதரவு பெருகி வருகிறது. கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு ஆதரவாக ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். கடந்த மாத இறுதியில் ஸ்டேட்வெல்லி முஸ்லிம் அசோசியேஷனின் தலைமையகத்திற்கு பின்னால் உள்ள ஒரு கொட்டகை போன்ற கட்டிடத்தின் மீது இனவரி வார்த்தை ஒன்று ஸ்ப்ரே பெயிண்டால் எழுதப்பட்டது. இந்த இடம் குழந்தைகள் தங்கள் சைக்கிள்களை நிறுத்தி கூடைப்பந்து விளையாடும் இடத்திற்கு அருகில் உள்ளது. இந்த சம்பவம் இஸ்லாமோபோபியா தாக்குதல்களின் தொடர்ச்சியாக இருப்பதாக ஸ்டேட்வெல்லி முஸ்லிம் அசோசியேஷனின் அமைப்பின் தலைவர் அமீர் சித்திக் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த கவுன்சிலர் கிளவுன் கவர், சமூகத்தில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள அதே நேரத்தில் ஆதரவும் அக்கறையும் பெருமளவில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கியூபெக்கின் செயின்ட் ஜோசப் டி பியூஸ் பகுதியில் நடந்த கொண்டாட்ட நிகழ்வின் போது பலரை தாக்கியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். குறித்த சந்தேக நபர் ஊசிகளை கொண்டு இந்த தாக்குதலை புரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் 29 மற்றும் 30 ஆகிய திகதிகளில் நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து 20 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டார். இந்த ஊசிகள் மூலம் தங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஏதேனும் பொருள் உடலுக்குள் செலுத்தப்பட்டதாக சந்தேகிக்கின்றவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்ய வேண்டும் என கியூபெக் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கியூபெக் போக்குவரத்து ஆணையம் தனது பேருந்துகளில் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்காக அமெரிக்காவைச் சேர்ந்த ப்ரீடிக்கெட் என்ற நிறுவனத்துடன் $1 மில்லியன் மதிப்பிலான 3 ஆண்டு கால ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டம் பேருந்துகளில் ஏற்படும் பழுதுகளை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றினை சரி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்குள் அனைத்து பேருந்துகளிலும் சென்சர் கருவிகள் பொருத்தப்படும். இந்த சென்சர்கள் பேருந்துகளின் என்ஜின் நிலை குறித்த தகவல்களை உடனுக்குடன் நிகழ்நேரத்தில் சேகரிக்கப்பட்ட தரவுகளை செயற்கை நுண்ணறிவு மென்பொருளானது பகுப்பாய்வு செய்து என்ஜின் பழுதடையும் அபாயம் உள்ளதா என்பதை கண்டறிந்து தேவையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும். இந்த திட்டம் பேருந்து சேவையின் நம்பகத்தன்மையையும் நேர தவறாமையையும் அதிகரிக்கும் எனவும் இது பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் பொது போக்குவரத்து ஆணையத்தின் பொது இயக்குநர் பேட்ரிக் லெக்ரோக் தெரிவித்துள்ளார். டொரண்டோ ரிச்சர்ட் ஹில் பகுதியில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக ஒரு குழந்தை உட்பட 5 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யோர்க் பிராந்திய காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் அதிகாலை 3 மணிக்கு பிறகு ஸ்கைவுட் டிரைவ் மற்றும் ரோலிங்கில் ரோட்டிற்கு அருகிலுள்ள வீட்டிற்கு விரைந்து சென்றனர். தீ விபத்து நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள சென்ட் மார்க்ரெட் டி வியூவில் அமைந்துள்ள கத்தோலிக்க பள்ளி வளாகத்தில் ஒரு கேஸ் கேன் மற்றும் ஒரு பை ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதால் இந்த தீ விபத்து சந்தேகத்திற்குரியதாக கருதப்படுகின்றது. தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 5 பேரில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டனர். மற்றொருவர் தானாகவே தப்பித்துள்ளார் என தெரிய வருகின்றது. இந்த சம்பவத்தின் பின்னணியை கண்டறிய அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி விசாரணை மேற்கொள்ளப்படும் என தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. இனி தொடர்வது இலங்கை செய்திகள். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட குற்றவியல் கும்பலைச் சேர்ந்த 5 பேர் 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பயங்கரவாத ஒடுக்குமுறை சட்டத்தின் கீழ் அவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என குற்றப்புலனாய்வு துறை தெரிவித்துள்ளது. ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டு 5 சந்தேக நபர்களும் கடந்த சனிக்கிழமை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களில் 3 தற்பொழுது குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் உள்ளனர். மேலும் 2 மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் உள்ளனர்.
குற்றவாளிகளான மண்டினு பத்மஸ்ரீ பெரேரா எனும் கெகல்பத்ர பத்மே, நிலங்க சம்பத் சில்வா எனும் பானந்துர நிலங்க மற்றும் ஷாலிந்த மதுஷன் பெரேரா எனும் கமாண்டோ சாலிந்த ஆகியோர் விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் லஹிரு மதுசங்க எனும் தெம்பிலி லஹிரு மற்றும் பிரசங்கா எனும் பெக்கோ சமன் என்ற குற்றவாளிகள் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் காவலில் உள்ளனர். செம்மணி மனித புதைகுழியில் ஒரு பெரிய எலும்புக்கூட்டு தொகுதியுடன் ஒப்பீட்டளவிலான சிறிய எலும்புக்கூட்டு தொகுதி அருகே அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழியின் இன்றைய அகழ்வு பணிகளின் போது பெரிய எலும்புக்கூட்டு தொகுதியின் தோள்பட்டையுடன் தொடுகையுற்றவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த எலும்புக்கூடுகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவை நாளைய தினம் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை கடந்த நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 3 சந்தர்ப்பங்களில் ஒன்றன் மேல் ஒன்றாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஒன்றுடன் ஒன்று தொடுகையுற்ற நிலையில் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர போராடிய ராணுவ போர் வீரர்களை ஒடுக்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேரர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. தற்போதைய ஆட்சியாளர்கள் போர் வீரர்களுக்கு எதிராக இறையாண்மை சித்தாந்தத்தை தூண்டும் வகையில் செயற்படுகின்றார்கள் என்றும் அந்த கருத்தினை கொண்டவர்களை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறார்கள் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு கொண்டுவர பல்வேறு வெளிப்புற கட்சிகளின் ஆதரவினை பெற்றது என்பதும் ரகசியமல்ல. அந்த கட்சிகளின் முதன்மை நோக்கங்களில் ஒன்று தற்போதைய ஆட்சியாளர்கள் போர் வீரர்களை கடுமையாக ஒடுக்கச் செய்வதாகும். போர் வீரர்களையும் தற்போதைய அரசாங்கத்தையும் வெறுக்கும் கட்சிகளுக்கு இடையே ஒரு பேசப்படாத அதிகாரப்பூர்வமற்ற ஒப்பந்தம் இருப்பதாக சந்தேகம் வலுவாக உறுதிப்படுத்தப்படுகின்றது. தாய் நாட்டிற்கான அமைதியின் வெற்றியினை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் போர் வீரர் நினைவு நிகழ்வில் இந்த அரசாங்கம் காட்டிய புறக்கணிப்பு கடந்த போர் வீரர் நினைவு நிகழ்வின் போது தெளிவாக வெளிப்பட்டது. பயங்கரவாதத்தை கொண்டாடுவதில் அரசாங்கம் மிகவும் கொடூரமான நடைமுறையை பின்பற்றியது. நாட்டிற்கு வெளியே பயங்கரவாதிகளுக்கு நினைவு சின்னங்கள் கட்டப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்ட போதும் தற்போதைய அரசாங்கம் இது தொடர்பாக அர்த்தமுள்ள ராஜதந்திர தலையீட்டினை மேற்கொள்ள தவறிவிட்டது. அந்த நேரத்தில் போர்க்களத்தில் இருந்து துணிச்சலான போர் வீரர்கள் எதிர்காலத்தில் ஒரு நாள் முன்னாள் பயங்கரவாத உறுப்பினர்களுக்கு முன் தியாகிகளாக தோன்ற வேண்டி இருக்கும் என்று நினைத்திருக்க மாட்டார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இவை அனைத்தும் பயங்கரவாதத்தினை நியாயப்படுத்தவும் அதனை வீரமாக உயர்த்தவும் செய்யப்படுகின்றன. பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்கும் போது அரசின் இருப்பு மற்றும் சமூகத்தின் பொது நலனுக்கான ராணுவ தலையீடு என்பது உலகின் எந்த நாடும் பின்பற்றும் பொதுவான தரமாகும். அந்த உலகளாவிய கொள்கையின் அடிப்படையில் ஜனநாயக தலையீடு பின்னர் கேள்விக்குள்ளாக்கப்படுவது அசாதாரணமானது அல்ல. பயங்கரவாதம் எந்த வகையான விசாரணை அல்லது கேள்விக்கு உட்படுத்தப்படாத நிலையில் அரசின் ஜனநாயக தலையீடு இவ்வளவு தீங்கிழைக்கும் வகையில் கேள்விக்குள்ளாக்கப்படுவது ஒரு வகையில் ஆச்சரியமாக இருக்கின்றது. இருப்பினும் தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த போர் வீரர்களுக்காக நிற்கும் பொறுப்பினை வரலாறு நம்மிடம் ஒப்படைத்துள்ளது. அது கைவிட முடியாத ஒரு பொறுப்பு. ஒரு அரசியல் இயக்கமாகவும் பொதுமக்களால் ஆன ஒரு சமூக இயக்கமாகவும் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம். அதற்காக மகாநாயக்க தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதங்களையும் ஆதரவையும் கோருவதாகவும் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட இசாரா செவ்வந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி சர்வதேச போலீசாரின் உதவியுடன் கொழும்பு குற்றப்பிரிவு அவரை கைது செய்வதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவரான கெகல்பத்ர பத்மே வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கெகல்பத்ர பத்மேவின் தகவல் படி இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சில நாட்களுக்கு பின்னர் இஷாரா செவ்வந்தி துபாய்க்கு தப்பி சென்றதாக கெகல்பத்ர பத்மே போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளுக்கு மேலதிகமாக கொழும்பு குற்றப்பிரிவு மேலும் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தொடர்பது இந்திய செய்திகள். பஞ்சாப் மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் 29 பேர் உயிரிழந்ததோடு 1000க்கும் அதிகமான மக்கள் வீடுகளை இழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இன்றும் பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் தரவுகளின்படி 1300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளதோடு 6582 பேர் 102
22 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக அமிர்தசரஸின் அஜ்னாலா நகரம் முற்றிலும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ள நிலையில் ட்ரோன்கள் மூலம் பால்மா மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவம், பேரிடர் மீட்பு படையினர், எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்களை மீட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது சர்வதேச செய்தி. காசாவில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 130 குழந்தைகள் உட்பட இதுவரை 361 பேர் பலியாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போருக்கு இடையில் காசா மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்து வந்த நிலையில் இஸ்ரேல் அதற்கு தடை விதித்ததால் அங்கு கடும் பஞ்சம் நிலவுகின்றது. உணவு கிடைக்காமல் குழந்தைகள் உட்பட பலரும் உயிரிழக்கின்றனர். இன்று மட்டும் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 63 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 19 பேர் உணவு மையங்களை நோக்கி சென்றவர்கள். 3 குழந்தைகள் உட்பட 13 பேர் உணவின்றி இறந்துள்ளனர். இதேபோல காசாவுக்கு தேவையான உணவு மற்றும் மருந்துகளை விநியோகிக்க $20.1 மில்லியன் வழங்குவதாக பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு நாடுகள் காசாவுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஐ தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை எதிர்பாருங்கள். தமிழ் செய்திகள்.